ஃபர்ஸ்ட் டைம் வேர்க்குது ஒரு மாதிரி. எதுவும் தெரியாது. இதுதான் பில்லா பிரிட்ஜ். அட பாவீங்களா, ஒரு மினி முனியாண்டி விளையாட்டு அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. வேற லெவல்ல இருக்குனே. ஆசிக் அந்த ரெடி. ஹலோ 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 ஹாய் ஹாய் ஹாய். இப்போ எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா டே 3ல வந்து ஸ்கை கேப் வந்திருக்கோம். அப்படியே சர்சர்னு போலான்ட்டு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எனக்கு தெரியாது எப்படி இருக்குன்னு. பார்ப்போம். இவரை நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்களா? தம்பி தம்பி ஃபோட்டோ எதுக்கு எடுத்தாங்க தெரியும்ல? ஏதாவது ஆச்சுன்னா இவங்க தான் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து சொல்லல. கடைசியா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேங்க. புறப்படும் போது நல்ல சகனம். வா வா உள்ள போ. கேப் திஸ் வே. என்ன இவ்வளவு கியூ நிக்குது? ஏறா 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 ஏறு 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 ஏறு. வா 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 வா. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. தம்பி கதவு சாத்தல. இங்க பாருங்க. கதவு சாத்திட்டு அப்படி போறவங்க டம்முன்னு விழுந்துச்சு. என்னடா ஒரே கயிறும் கட்டியமா தொங்குது அங்க. முஸ்தபா இங்க வாழ்க்கையில ஒரு உச்சத்துக்கு போகணும்னு சொல்லுவோம்ல. ஆமா, இதை விட உச்சத்துக்கு நம்ம நடந்தாலும் ப்ரோ இது ஏதோ போயிட்டே இருக்கு. ஆடாதீங்க கைஸ். கண்ணாடி என்ன நின்னுச்சு? கண்ணாடி ஸ்பீடா போகுது. காதெல்லாம் அடைச்சிருச்சு. என்னடா சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேர்க்குது ஒரு மாதிரி. கை கால்லாம் வெயில் அடிக்கிறதுனால வேர்க்குது. ஒண்ணும் இல்ல, அது என்ன தெரியுமா, சூரியனுக்கு பக்கத்துல இருக்கோம் நம்ம. ஆமா, ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஏய் இதெல்லாம் போயிட்டே இருக்கு. எங்க ஊர்ல பருவதமலைக்கு போனாவே எம்மா நான் வரல அப்படின்னு பாருங்க. ஒரு ஃபால்ஸ் பாருங்க. இங்க பாருங்க, ஒட்டல உட்கார்ந்திருக்கேன். ஏய் கால் வச்சு ஆடாத. ஏய் ஆமா, அதுல கால் வைக்காத. நீ கால் மேல போடாத. ஏய் ஆட்னீங்கன்னா இது ஆடுது. சென்சார் அது. அதுதான் ஸ்கை பிரிட்ஜா? ஆமா அதுதான். ஆத்தி ஏய் ஆடுது. ஐயோ கத்தாதடா, புருஷனை பார்க்க மாட்டேன். ஆடுது. ஏய் பேக்ல ரெடியா வச்சுங்க, உடனே இறங்கணும். गाइस பாருங்க गाइस, மேல வந்து गाइस பாருங்க. கண்ணு கலங்கிட்டு தெரியும் நல்லாவே தெரியுது. பாருங்க, இப்படி ரெண்டு சிட்டிக்கு போறதுக்குள்ள கூட்டுல வந்து மலைக்கு உச்சில விட்டாங்க. என்ன ஹைட்டு. வா இங்க பாருங்க. ஏய் இத பத்தியா? வேற லெவல். மலைக்கும் மேல கிளவுட்ஸுக்கும் மேல இருக்கும். ஆமா ரொம்ப எப்படி வந்து இதெல்லாம் கட்டி இருப்பாங்க? இது வந்து வளர்றதுக்கு முன்னாடியே இங்க கட்டி இருப்பாங்க. அது கட்டினதுக்கு அப்புறம் இது வளர்ந்துச்சு. இந்த மாதிரி டவுட்லாம் கேட்க கூடாது என்கிட்ட. இனிமே டவுட் கேட்பேன் என்கிட்ட. என்னம்மா பாத்துட்டு இருக்க? அதாவது இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல, கிளாஸ் மேல ஏறினா நடந்து போனா கீழே உடஞ்சு விழுந்துரும். நான் சொன்ன பிரிட்ஜ் அதுதான். ஓ இதுதானா? அவுரா பிரிட்ஜ். சோ என்ன போட்டுருக்காங்கன்னா 5 லேயர் இருக்குமா? 5 லேயர் இருக்கு. ஒரு லேயர் ஒன்றா விட இன்னொரு லேயர் காப்பாத்திரும். 5 லேயர் இருக்கும். சோ மொத்தமா வந்துட்டு 39.4 mm. சூப்பர். அதனால வந்து என்னால விழுகாது அப்படினு சொல்லிருக்காங்க. சூப்பர். சோ என்னது இது? அதனால எதுவும் தெரியாது. இதுதான் பில்லா பிரிட்ஜ். பில்லா படத்துல வரும்ல? ஆமா அதெல்லாம் நடக்க போறோம். ஆமா பின்ன. எதுக்கு இங்க வந்தேன்? உன்னை தள்ளி விட்டு போறதுன்னு வந்தேன். பாரு எங்க இருக்கு தெரியுதா? மலேசியன் கொடி கீழே இருக்கீங்க. கொடி பறக்குதா? வா செம்மையா இருக்கு. வா உள்ள போலாம். அதாவது ஒண்ணுமே தெரியலங்க. எங்க போயிட்டு இருக்குன்னு கூட தெரியல. ஒரு இது பாரு பின்னாடி. நம்ம பாரு சொர்க்கத்துக்கு வரும். என்னங்க சொர்க்கத்துக்கு வந்துட்டா அதுக்குள்ள? என்னக்கா? ஓகேக்கா, ஏதோ சொல்லுது அந்த அக்கா. என்ன தெரிகிறது? ஒண்ணும் தெரியவில்லையே.
நாங்க கண்ணு உள்ள போய் பாத்துட்டு இருக்கா. இதுவே ஏற்கனவே ஒண்ணு தெரியல, இதுல இந்த கிளாஸ் வேற. நாங்க ஆடல. என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு. வா 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 வா. இப்போ வந்து அடுத்தது வந்து நாங்க மறுபடியும் கீழே போறோம். ஆக்சுவலா இப்ப அடுத்து எக்ஸைட்டிங்கா ஒன்னு பார்க்க போறோம். என்னது? ஸ்கை டூம் பார்க்க போறோம். ஸ்கை டூம். இதெல்லாம் இவ்வளவு ஸ்பீடா இருக்கிறீங்க, ஏன்டா? ஏன் கத்துன? அந்த அடியில கதி கழிட்டு நானு. எது கத்துன? இந்த ஆங்கிள் இருந்து நான் பாக்குறேன். நீங்க எல்லா தடவையும் இப்படி வந்து மாட்டிக்கிறோம்ல. இங்க பாரு, எதுவுமே தெரியல. அம்மா இப்படி பிடிச்சுக்கோங்க, பயமா இருந்தா என்ன பிடிச்சுக்கோ. இல்ல பரவாயில்ல. அம்மே நான் சும்மா வைக்க முடியல. Hey, I've seen this one. This is a classic. இவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ கொஸ்டின் கேட்கணுமா? நீங்க கேளுங்க, கமெண்ட்ஸ்ல யாராவது சொல்லுவாங்க. இல்ல இப்போ இங்க இருந்து இந்த கேபிள்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது யார் அங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு எப்படி கொண்டு போயிருப்பாங்க? ஒரு ஆள் இந்த பக்கம், ஒரு ஆள் அந்த பக்கம் கொண்டு போயிருப்பாங்க. அப்படி கேக்கலடா. இப்போ பிரிட்ஜ் கட்டறதுக்கு நிறைய அந்த கிளாஸ் பீசஸ் தேவைப்படும், மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், அதெல்லாம் எப்படி கொண்டு போயிருப்பாங்க? இதே மாதிரி ஒரு இல்ல அங்க கட்டறதுக்குலாம் இத ரெடி பண்ணிட்டு இதுல எடுத்து போயிருப்பாங்க. அந்த அங்க பாத்தோம்ல, இது எப்படி கட்டி இருப்பாங்க? அதுதான் क्वेश्चन. ஹெலிகாப்டர் மூலமா எடுத்து போயிருப்பாங்க. ஆனா அங்க எங்கேயுமே ஹெலிபேட் இல்லையே. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? மக்களை யாருக்காவது தெரிஞ்சா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இறங்க எல்லாம் இறங்க, ஏறி வந்துச்சு. அடுத்தது ஸ்கை போட்டிங். அப்படியே அந்த ஸ்கை கேப்ல போயிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா உண்டியல அது. ஆமாங்க, உண்டியல். மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி யாரும் பண்ணிட்டு. ஓகே ஓகே, அவங்க ஃபேமிலி கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். ஏய், இதோ பாரு, சூப்பரா இருக்கு குளோபல். பாடி பாடி என்ன இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டியா? ஏய் ஏய் ஏய், இங்க பாருங்க, பொம்மை படம் காட்ட போயிட்டாங்க. இப்போ இந்த பொம்மைங்க எல்லாம் உள்ள இருக்கும். இதான் ஸ்கை டூம். லங்காவி ஸ்கை கேப்ல ஸ்கை டூம்குள்ள போறோம். போறேன். வாவ். சின்ன ஸ்கிரீன் பார்த்துருப்பீங்க, ரிவ்யூ ஷோல பெரிய ஸ்கிரீன் பார்த்துருப்பீங்க, பிஎக்ஸ்எல் ஐமேக்ஸ்லாம் மேல இருந்து கீழே பார்த்துருப்பீங்க. ஆமா, இது வந்து சீலிங் ஃபுல்லாவே ஸ்கிரீன் தான். இது வந்து 10 நிமிஷம் தான் போடுவாங்க. 10 minutes later. படம் எப்படி இருக்கு மேடம்? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? 100 நாள் ஓடும் சார். 100 நாள் ஓடுமா? சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? வேற மாதிரி வேற நடிச்சிருக்கீங்களா? பார்க்கல. இது நான் பண்ணிருக்கேன். ஆமா, இவதான் பண்ணிருக்கேன். டைரக்டர் பிரிச்சிருக்காரு. அந்த ஒரு பையனுக்குள்ள ஒரு மல்டி கேரக்டர்ஸ் வச்சாரு பாருங்க. வெரித்தனம். வேற லெவல்ல 3D ஆர்ட் லங்காவின்னு இருக்கு. போங்க அப்படியே உள்ள போங்க. வேற மாதிரி இருக்கு. 3Dல வந்து இந்த மாதிரி தான் வீட்டில் போடணும்னு நினச்சேன். பார்த்தா இது இங்கே ஒரு பெரிய ரூமே கிடக்குது. மக்களை இப்போ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, லங்காவியில் வந்து ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் இருக்கும். என்ன ரெஸ்டாரண்ட்? வெளில படித்தோம், தினாஸ் நாசிக் அந்த சொல்லிட்டு வெளியில் வந்து ரெஸ்டாரண்ட் பார்ப்போம். நம்ம ஊருக்காரர் தான், சும்மா வேற லெவலில் வந்து எங்களை பார்த்துட்டு வாங்க ப்ரோ என்ன வேணும் சொல்லுங்க, சாப்பிடலாம் வாங்க ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டு. ரொம்ப நாளா ஆக்சுவலா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடாம நாக்கல அப்படியே இருக்கும்ல. என்ன மலிசனம் நம்ம ஊர் தான். அதே டேஸ்ட் தான், அதே சாப்பாடு தான், அதே கறி குழம்பு. நாசிக் அந்த தெரியுமா உனக்கு? நாசிக் அந்த கேள்விப்பட்டிருக்கேன், சாப்பிட்டிருக்கேன். நம்ம ஊர்ல சாப்பிட்டிருக்கேன். அப்படியா? சென்னையிலேயே வந்துட்டு அபாம் ராஜோட அங்க சாப்பிடுவோம். இப்போ நாசிக் வந்து இங்க சாப்பிட போறோம். சிறுசா இருக்கு. இது என்ன தெரியல? அது ஸ்குவிட். இது வந்து மீனா, ஃபிஷ்ஷா இது? ஆனா இது என்னது? அம்பிங் அப்படின்னா மட்டன். ஆட்டுக்கறி சூப்பர். தோகரா நம்ம அண்ணன், அது பாரு நம்ம அண்ணன்
உடனே சொன்னார் பாரு ஆட்டுக்கறின்னு பாரு மிளகா பத்தி எவ்வளவு பெருசா இருக்குதுங்க பீச்ல பஜ்ஜி போடுற மிளகா சின்னதா சுருங்கி இருக்கு. நார்மல் மிளகா இவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவது கிழிச்சு இல்லை விதைய மட்டும் எடுத்துட்டு உள்ள போடுவோம். அப்புறம் இவ்வளவு பெருசா வரும்ல. இது ஆக்சுவலா வந்துட்டு ஃபாரஸ்ட் பேஸ்ட் ஐலாண்ட்ல, அதனால இங்க வந்து இந்த வைல்டு ஸ்பைசஸ் வளர்றது எல்லாமே கொஞ்சம் நல்லா பெருசு பெருசா வளருது. பெருசு பெருசா வரும். நேற்று கிராம்பு பார்த்தோம்ல, இவ்வளவு பெருசு கிராம்பு, இவ்வளவு பெரிய கிராம்பு நான் பார்த்ததே கிடையாது. இது வந்து கலமாரி கலமாரி ஸ்கிட்டிங் சொல்லுவாங்க. அது எறா பிரான். அது வந்து ஷெல்னா அந்த சிப்பிக்குள்ள இருக்கு சொன்னால ஷெல்லு. அது ஷெல்லு. ஓ, அதை சாப்பிடுவாங்களா? ஆமா, மழை வருதுன்னு நினைக்கிறேன். இது சிக்கன். இது வந்து இந்த மூணுமே வந்து டேஸ்டா இருக்கும், இனிப்பா இருக்கும், சூப்பரா. இறால், முட்டை ஆம்லேட், இது ஆனியன் ஆம்லேட். இது பிரியாணியா? இது பிரியாணி. ஆமா, நாசி பிரியாணி 5 ரூபாய். பரவாயில்லையா? 5 ரூபானா? வாங்கிக்கிறேன். நீ உங்களுக்கு என்ன முட்டைகோஸ் பொரியல். இது ஐயம் போட்டுருங்க. ஐயம்னா என்னது? அப்பளங்க, 3 அப்பளம். ஏங்க இந்த ஊர்ல ஃபேமஸ் என்ன தெரியுமா? அப்பளம் தான். எல்லா ஃபுட்டுக்கும் அப்பளம் வச்சு. ஆமா, இது வந்தா இப்படி ஒரு கவர் எடுத்து போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தனியாக ஆக்சுவலா நாங்க இங்க இருந்து ரொம்ப பக்கத்துல தான், கோரல் ரீஃப் வந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஸோ முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற நாட்கள் இங்கேயே வந்து நிறைய நாள் சாப்பிடுவோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து நீங்க லங்காவி ட்ரிப்ஸ் வரவங்க வந்துட்டு இங்க வந்து சாப்பிடுவோங்க. நல்லா இருக்கு, சூப்பரா வந்து சாப்பிடுவோம். செம்மையா இருக்கு, டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்ம ஊர் தோசை எல்லாம் செம்மையா இருக்கு. அது இல்லாமல் எனக்கு மைலோனா ரொம்ப பிடிக்கும். மைலோ சாப்பிட்டேன். நீங்க உனக்கு மலேசியன் ஃபுட்டில் வந்து ஒரு 4 ஃபுட்டு சொல்லி பார்ப்போம். எனக்கு வந்து நாசி போரன் ரொம்ப பிடிக்கும். லெமாக், ஆமா, நாசி லெமாக் ரொம்ப பிடிக்கும். நாசி லெமாக்லயே அந்த சம்மல் வச்சுட்டு அந்த ஃப்ரைடு இது கொடுத்துருப்பாங்கல்ல. ஆமா ஆமா, என்ன கடலை ஃப்ரைடு பீனட்ஸ், அது அந்த சாஸ் ரொம்ப பிடிக்கும். சாட்டை ரொம்ப பிடிக்கும். சிக்கன் சாட்டை ரொம்ப பிடிக்கும். சிக்கன் சாட்டை எனக்கு வந்து எப்பவுமே மீ கோரிங், நாசி கோரிங் சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ விரும்பி என்னோட ஃபேவரட் நாசி கோரிங். மலேசியா வந்து இப்போ லங்காவை முடிச்சு மறுபடியும் மலேசியா வரப்போ அங்கேயே வந்து நாசி கோரிங் தான் சாப்பிடுவேன். சிங்கப்பூர் போனாலும் நாசி கோரிங் தான் சாப்பிடுவேன். ஆக்சுவலா நாங்க வந்து எப்படியும் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நாசி கோரிங் சாப்பிடுவோம். ஏன் நானே செய்வேன் வீட்டில். அதனால ஆமா, நம்ம கோமலேஸ்வரத்துல நாசி கோரிங் பண்ண ஒரு வீடியோ இருக்கு, போய் பாருங்க. நீங்களும் வந்து இப்போ நான் இன்னொரு பிளான் வந்து இப்போ நாசி கந்தர் எப்படி செய்யறாங்க பார்த்துட்டு அதே மாதிரி செய்யலாம்னு இருக்கு. நாசி கந்தர் அது நல்லா இருக்குது. இப்போ கண்டர் பண்ண போறோம், அவ்வளவுதான். நாசி கந்தர் பண்றோம். சூப்பரு. இங்கே தான் வந்து நாங்கள் வந்து மைலோ கேட்டோம். என்னண்ணா மைலோ இருக்குல்லண்ணே? இருக்குண்ணா. ஹாட் மைலோ. ஹாட் மைலோ இருக்கு. ஹாட் மைலோ வேற மைலோ இருக்கு. ஐஸ் கட்டி இருக்கு. அப்படியா? ஓகே. தேத்தா இருக்கு. டீ ஐஸ் இருக்கு. அப்படின்னா ஐஸ் போட்டு டீ ஐஸ். சூப்பர். நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் இங்க புது ஆளுங்க. கேரள வந்து பிளித்தால இருந்தேன். நாசிகந்தர் பிளித்தா. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். சொந்த ஊர் இது? சிதம்பரம். அடடா, சிதம்பரத்துல இருந்து வந்து பரங்கிப்பேட்டை சாமியாம்பேட்டை. நம்ம ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெனுக்கார்டு இதுதான் முக்கியம். ஏன் தெரியுமா இந்த மெனுக்கார்டு? இதுல ஏன் திருப்தினா இதுல எவ்வளவு ஆச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். ஆஹா, இதை நம்ம சொல்லியிருக்கோம் 2 ரூபா தான், இது வந்து 3 ரூபா தான் அப்படின்னு அப்படி சொல்லிக்கலாம். ரெடி ஆயிட்டீங்களா? நாசிகந்தர் யாரா மாதிரி நாசிகந்தர். வாங்க 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 வாங்க. ஆனா எனக்கு இந்த பொரியல்லாம் வைங்கண்ணே. இது வைங்க எல்லா பொரியலும் வேணும் எனக்கு. நான் நல்லா பொரியல் சாப்பிடுவேன். வெண்டைக்காவெல்லாம் வெறுமனவே சாப்பிடுவேன் நான். வைங்கண்ணே, கோஸ் வைங்க. ஆனா நாசிகந்தர் இப்போ உங்க ஸ்டைல்ல என்ன பண்ணுவீங்க? நிறைய பேரு தனியா வேணா வாங்கிடுவாங்க. இல்ல ஒண்ணா தருவோம். எனக்கு ஒண்ணா கொடுத்துருங்க. ஆட்டுக்கறி. அட பாவிங்களா, ஒரு மினி முனியாண்டி விலாசே அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு ஐயா. பிராணு. உரப்பில்லாத கோழிக்கறி. சூப்பர். போடுங்க. அது வைங்க. இங்க ஐயம் ரோஸ்ட் அப்படி. ஐயம் ரோஸ்ட்னா வந்து ஃபுல்லா உரப்பாவே இருக்கும். கொஞ்சமா கொடுங்க. அப்ப உரப்புனா அதையும் கொஞ்சமா கொடுங்க. டொமேட்டோ சாஸ் மாதிரி இருக்கும். சூப்பர்ண்ணா. இந்த மீன் வந்து பவாய் மீன். என்ன மீன் இது? சிக்கன் பவாய்னு வாங்க. அப்படியா? வந்துருச்சுல. தெய்வம் இருப்பது வேற லெவல்ல இருக்குண்ணே. நாசிகந்தர் ரெடி. போண்ண பார்சல் பண்ணிருந்தேன். இப்ப சாதம் எங்க நான் காணோம். எல்லாமே ஐட்டம் மறைச்சிருச்சு. ஆக்சுவலா இதுதான் இந்த ஸ்டைல்ல தான் சாப்பிடுவாங்கல்ல நாசிகந்தர். எல்லாருமே இந்த ஸ்டைல்ல தான் சாப்பிடுவாங்க. இந்த பாருங்க, இந்த மிளகாவை வச்சிருங்க. மீனோட வச்சிருங்க. ஏன்னா வந்தானே பெஸ்ட். மீன் கூட சேர்த்து வச்சிருங்க. வாசல் முடிச்சிட்டீங்களா? அதை கட்டிட்டீங்களா? ஓ, சூப்பர். மீன் வச்சிருங்க. நம்மளை வந்து இந்த வந்து ஹோட்டலுக்கு வாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, இப்போதான் ஆரம்பிச்சோம், உடனே வாங்க. நாங்கள் வந்து சொன்ன வந்தது வந்து நம்ம நண்பர் தான். சூப்பராக இருந்தது, எல்லாமே செம்மையாக இருந்தது. ரொம்ப நன்றி. அண்ணனுடைய நாசி கோரிங் ஏன் நான் கடிமை. கடைசி நேரத்தில் வந்து உடனே வந்து வாங்க பிரதர், நம்ம ஹோட்டல் இருக்குன்னு சொன்னார். மக்களே, நீங்களும் லங்காவிலாம் வந்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு வாங்க. நான் வந்து வெளியில் படிக்கிறேன். என்ன பேர்? DINA தினேஷ். தந்தூரி வந்து ஆஃப் சொன்னேன்.
ஆமா நாசிக் கந்தர் டீனாஸ் ஏற்கனவே பினாங்ல வர இருக்கு நீங்களா பினாங்லயும் இதேதான் டீனாஸ் பினாங்லயும் டீனாஸ் தான் இருக்கு நாசிக் கந்தர் லங்காவிலையும் நாசிக் கந்தர் டீனாஸ் மறக்காம டீனாஸ்க்கு வந்துருங்க சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க லவ் யூ காய்ஸ் இது வந்து தமிழ் மக்கள் மட்டும் இல்ல எல்லா மக்களும் சொல்றாங்க நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி வரவங்களும் சரி மலேசியால இருந்து வரவங்களும் சரி டீனாஸ்க்கு வந்துருங்க எல்லாரும் வாங்கடா நம்ம ஊர்க்கார போய் ஹோட்டல் வச்சிருக்கேன் அங்க என்ன வெட்டி போச்சு ஹலோ மேடம் என்ன கியூல நின்னுட்டு இருக்கேன். மலேசியா வந்து ஓகே பரவாயில்ல எல்லாத்தையும் கியூ ஃபாலோ பண்றீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் நம்ம ஊர்ல தான் ஃபாலோ பண்றது. பாத்தியா இது வந்து லங்காவில வந்து மால் என்ன மால் தெரியல வந்துட்டு லங்காவி பரேட். பரேட் ஆமா. சோ இதுல வந்து நம்ம ஊர் ஸ்பென்சர் பிளாசா டிமார்ட் மாதிரி மால்ல செட்டப்பாவே இருக்கு. ஆனா பிரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. பரவாயில்ல சரி இப்போ வாங்க என்ன வாங்க போறேன் லெமன் டீடாக்ஸ். கேரி பேக் மாதிரி வந்து கேரி பேக் ஃபுல்லா இல்ல. ஒரு ஐபோன் நான் எப்படி சேல்ஸ் பண்ணேன் ஐபோன் எங்கடா ரோட்ல போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா எவ்வளவு போட்டிருக்காங்க பாத்தியா 899 இல்ல இது செகண்ட் போட்டிருக்காங்க ஐபோன் செகண்ட் நூறு காசு படி 21 ரூபா போட்டு பாரு 22 ரூபா போட்டா வரும் இங்க பாருங்க மக்களே லங்காவி ஏர்போர்ட்ல வாங்க ஊருக்கு போலான்னு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னம்மா என்னாச்சு சூப்பரா மசாஜ் பண்ணி விடுது. மெசேஜ் பண்ணிருக்கா நல்லா இருக்கா ஆப்பா பண்ணுங்க நல்லா இருக்கா உனக்கு நல்லா இருக்கா வந்தீங்களா ஜாலியாக வந்தோம் பாருங்க மக்களே, எங்களை சொல்லிட்டு இங்க வந்து ஒரு பாடி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜென் மூட்ல இருக்காரு தம்பி. முடிஞ்சிருச்சா? கையை பிடிச்சி அமைக்க விட்டுருந்தது ரொம்ப நேரமா கை காலை எல்லாத்தையும் பேசாம இதை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு எங்கேயோ விட்டுட்டு என்னைய விட்டுட்டு எனக்கு பதிலா மசாஜ் சேர் கூட்டு கூட்டு போகிறோம் கையெல்லாம் அமுகுது காலெல்லாம் அமுகுது நீ இதுவெல்லாம் இங்கே உட்காந்துங்க ஏன் ஃபைனலி வந்து லங்காவியை விட்டு கிளம்புறோம். ரொம்ப ஒரு சூப்பரான ஜாலியான ட்ரிப் இல்லை எப்படி போச்சு? ஆனால் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்குது 4 நாள் 3 நாள்லாம். ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்தாச்சு. அதான் இதுக்கப்புறம் வந்து பாய் பாய் லங்காவி பாய் சொல்லுங்க பாய் பாய் ட்ரிப்பு முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போகிறோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா ட்ரிப்பு முடிஞ்சிச்சுப்பா? என்னப்பா ஃபீலிங்காக இருக்கா? அழுவாது மறுபடியும் நம்ம வேற ஏதாவது ஊருக்கு போகலாமா? அடுத்தது வந்து நம்ம மறுபடியும் ஒரு ஸ்குவாட் ட்ரிப் வந்து பிளான் பண்ணுவோம் சரியா? ஓகே எல்லாரும் பாய் சொல்லுங்க பாய்.